செவ்வாய் எங்கே உச்சநிலை அடைகிறாரோ அங்கே குரு நீச்சமடை அடைகிறார் அப்படின்னு கணக்கு வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாரு? 1ஆம் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல உச்சநிலை இருக்கிறனால செவ்வாயுடைய பலம் அதிகமாக இருக்குமானா இருக்கும். அப்போது செவ்வாய் என்ன உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நோக்கம் ஆச்சுங்களா, யாரையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக இருக்கும். அப்போது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் மேசலகினமாக இருந்தால் மாமியார் என்ன செய்தாலும் சரி, ஏது செய்தாலும் சரி, அவங்க வந்து பார்த்தா பொறுமையாக போவாங்களான்னா நிச்சயம் பொறுமையை அவங்க வந்து பார்த்தா மேற்கொள்வாங்க. ஏம்மா உன்னை பற்றி வந்து உங்கள் மாமியார் வந்து பார்த்தா தேவையில்லாமல் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்களேம்மா, உன்னுடைய குணத்துக்கு எப்படியுமா மாமியார்கிட்ட போய் வந்து சிக்கின அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இந்த பெண்ணுடைய குணம் உயர்ந்த குணமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கூட போகக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனால் அதுவே மாமியார் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு எதை செஞ்சாலும் இதில் குற்றம் அதில் குற்றம் குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மேசலகினக்காரங்களுக்கு மாமியார் பொருந்தக்கூடிய ராசி நிலை சிம்மம், தனுசு, மிதுனம், இந்த 3மே உங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசியாக அமையும். சரிங்களா? அதுவே மாமியார் ஸ்தானம் இது என்னதான் சிம்மம், தனுசு, மிதுனமாக உங்களுக்கு மாமியாராக அதை லகினமாக வந்தாலும் 10ஆம் பாவம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் லகினத்துக்கு ஒரு நன்மையான இடத்துல இருந்தால் வரக்கூடிய மாமியாருடைய குணநலங்கள் நன்மையில வருமானால் நிச்சயம் வரும். அதே மாமியார் சனி பகவான் உங்கள் லகினத்துக்கு சரியில்லாத ஸ்தானத்தில் போய் இருந்தாலும் என்னதான் நமக்கு ராசியான சிம்மம், தனுசு, மிதுனம் ராசியில் அமைஞ்சாலும் மாமியார் அமைஞ்சாலும் அந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அப்பப்போ அந்த இடத்துல வந்து பணம் பாதிக்குமானா நிச்சயம் பாதிக்க கொடுக்கும். இந்த மேச லகின பெண்ணுக்கு எந்த மாமியாருடைய ராசி வரக்கூடாது.